இந்த காலத்து குழந்தைகள் மீது நடத்தப்படுகின்ற கான்சியஸ் தாக்குதல் சொல்ல முடியாதது. குழந்தைகளுடைய பாவ சக்தியை கான்சியஸ்னஸ் பியூட்டிஃபுல்லா மேனிஃபெஸ்ட் ஆகி ஃபங்க்ஷன் ஆகிற அதுதான் பாவ சக்தின்னு சொல்றேன். அதை வளர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா குழந்தைகளை முதல்ல ராமாயணம் மகாபாரதம் போன்ற நூல்களை படித்து புரிந்து கொள்ள வையுங்கள். அதுக்கப்புறமா பார்க்கட்டும், எடுத்த உடனே பார்க்க வைக்காதீங்க, படிக்கணும். அப்புறம் இவர்களுக்குள்ள அந்த பாவ பலம் வளரும். ராமர் எப்படி இருந்திருப்பார், சீதை எப்படி இருந்திருப்பாங்க, எப்படி லக்ஷ்மணர் இருந்திருப்பார், அனுமான் இருந்திருப்பார், எப்படி அந்த கதை நடந்திருக்கும். பாவ பலம் வார்த்தைகள் மூலமாக குழந்தைகளுக்குள் உருவாய் அதுக்கு பிறகு அவங்கள விஷுவலா திரைப்படமாவோ இல்ல டிவி சீரியலாவோ தொலைக்காட்சி தொடராவோ பார்க்க வச்சீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு உபயோகமாகும். ஆனால் நம்ம சொல்றதுக்கு மட்டுமே அவங்க அடிக்ட் ஆகி நம்ம சொல்றத மட்டுமே அவங்க கேட்கிற மாதிரி அவர்களை அடிமையாக வைத்துக் கொள்ளுகின்ற வாழ்க்கை முறைக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த சமூக ஊடகங்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சில பேர் கேட்கறது, நீங்களே சமூக ஊடகத்துல தான் சாமி வர்றீங்க, நானாவது அதனால் ஏற்படுகின்ற தீமைகளை உங்களுக்கு புரிய வைத்து இந்த ஆன்மீக விஷயங்களை தவிர வேறு எதற்கும் சமூக ஊடகங்களை உபயோகப்படுத்தி அதிலே உங்கள் காலத்தை வாழ்க்கையை வீணடிக்காதீர்கள்னு சொல்லித்தான் ஆகணும். அதுக்காகத்தான் சமூக ஊடகத்துக்கு வர்றேன்.